டஃபஸ்டான சப்ஜெக்ட் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த 6th to 12th ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது பார்த்துக்கோங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மற்றும் ஜூலை பாடத்திட்டம் எல்லாம் வந்து போர்ஷன்ஸ் கேட்பீங்க. 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துட்டீங்கன்னா போர்ஷன்ஸ் தமிழ். ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், வெல்கம் டு கனிமேக் எஜுகேஷன் சேனல். ஓகே, 6th to 12th பார்த்துட்டீங்கன்னா ரிவைஸ்டு டைம் டேபிள், அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம் டைம் டேபிள் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் 2025. ஓகேங்களா, 6th to 12th டைம் டேபிளும் பார்த்துடலாம், சிலபஸும் பார்த்துடலாம் என்னென்ன அப்படின்றது. ஸோ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சொல்கிற மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்காங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணிக்கோ, தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கானது. ஓரளவுக்கு விசிட் வைஸ் மேபி முன்ன பின்ன மாறும், அவ்வளோதான். ஓகேங்களா, அண்ட் தென் நீங்கள் 6th to 12th ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் 3 years கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுவேன். 12th பார்த்துட்டிங்கன்னா 16 ஸ்டார்ட் ஆகுதுங்க. சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. 21 அதாவது முடியுது. 1 2 3 கிட்டத்தட்ட 4 நாள் நடக்குது உங்களுக்கு கண்டினியூவாக. ஓகேங்களா, ஓகே, இன்பிட்வீனில் இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் கேப் விட்டுருக்காங்க 12th ஸ்டாண்டர்டுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th சேம் தாங்க. பார்த்துட்டிங்கன்னா 16 ஆரம்பிக்குது. ஸோ 2 செஷன் தான். மந்த்லி எக்ஸாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸாமுக்கான உங்களோட மார்க்ஸ் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட்ஸுக்கு சேம் ஆஸ் லைவ் செஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கும் 11th பார்த்தீங்கன்னா 16, 17, 18, 21 4 நாளில் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத ஃபுல்லாகவே பார்த்துட்டு ஒரு ஸ்னாப் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இது அஃபீஷியலாக சென்னை டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கான டைம் டேபிள் தான். ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடலாம், அவ்வளோதான். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 6th to 9th 6th to 9th டைம் டேபிள் 16, 17, 18 3 days மட்டும்தான் 6th to 9th. அதுவும் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் டீச்சர்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th to 12th நோட்ஸ் ஆஃப் லெசன் இந்த வீக்குக்கானதான் உங்களுக்கு நாளைக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நோட்ஸ் ஆஃப் லெசன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது லாஸ்ட் 2 weeksக்கானது எல்லாமே. அதனால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோ. உங்களுக்கும் தொடர்ச்சியாக நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் அப்படின்றது நம்ம சேனலுக்குள்ள கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு சேம் 16, 17, 18 3 நாள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மற்றும் ஜூலை பாடத்திட்டம் எல்லாம் வந்து போர்ஷன்ஸ் கேட்பீங்க. ஜூன் மற்றும் ஜூலை, அதுதான் நான் சொன்னேன். ஜூன் மந்த்லி சிலபஸை கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிச்சுட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஜூலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, டன். அதனால தான் உங்களுக்கு நான் அது சொல்கிறது. இப்போ ஜூன் மந்த் கான்சென்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ போர்ஷன்ஸ் அப்படியே பார்த்துருவோம். 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா போர்ஷன்ஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா இயல் 1, 2, இங்கிலீஷ் பார்த்துட்டிங்கன்னா லெசன் 1, 2 எல்லாமே, மேக்ஸில் லெசன் 1, 2, ஃபிசிக்ஸில் 1, 2, 3, கெமிஸ்ட்ரியில் 1, 2, 6, 7, 11 இதுவும் 12th ஸ்டாண்டர்டுக்கு. அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோபாட்டனி, இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜி இல்லையா, பாட்னி ஜுவாலஜி பியூர் சயின்ஸுக்கானது. அப்புறம் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ், அட்வான்ஸ்டு ஹோம் சயின்ஸு எல்லா குரூப்ஸ் இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸு, அந்த அதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா சிலபஸ் தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதுவும் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, டன். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 11th சிலபஸ். 11th பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ். தமிழ் பார்த்தீங்கன்னா இயல் 1, 2, இங்கிலீஷ் பார்த்துட்டிங்கன்னா லெசன் 1, 2, மேக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 1, 2, ஸோ ஃபிசிக்ஸில் வந்து லெசன் 1, 2, 3, கெமிஸ்ட்ரியில் 1, 2, 6 and 11, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 1, 2, 3, 4, 1 to 5, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 1 to 5, பயோபாட்டனி பயோ ஜுவாலஜி பார்த்துக்கோங்க, பாட்னி ஜுவாலஜி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு. ஓகேங்களா, அப்புறம் ஃபுட் சர்வீஸ், அதர் குரூப்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான போர்ஷன்ஸ் சிலபஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சேனல்ஸில் அடுத்து உங்களுக்கு நான் மேக்ஸ் வந்து எப்படி நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அந்த கான்செப்ட் வைஸ் எப்படி படித்து ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் 10th, 11th, 12th, 9th நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நான் மேக்ஸில் மீட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, டன். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 6th to 10th சிலபஸ்ஸு. 6th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் இயல் 1 முழுவதும், இயல் 2, இங்கிலீஷ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் மேக்ஸு, சயின்ஸு, இது சோசியல். இது 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக. இது 7th ஸ்டாண்டர்ட். இது என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்துக்கோங்க. 8th, 9th, 10th இயல் 1, 2 ஃபுல்லாக, இங்கிலீஷ் லெசன் 1, 2 ஃபுல்லாக, மேக்ஸில் யூனிட் 1 ஃபுல்லாகவே இருக்குது.
யூனிட் 2 2.1லேருந்து 2.8 வரைக்கும், யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 4.1 to 4.2. அடிஷனலாக நீங்கள் இந்த செகண்ட் எக்ஸசைஸ் கொஞ்சம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் 6th, 7th, 8th, 9th. ஓகே, எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் செக் பண்ணிட்டோம். இந்த 6th to 12th ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இல்லையா? ஸோ அதை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கூகுளில் போய்க்கோங்க, கூகுளாக இருக்கிறோம் வாட்டவா, ஓகேங்களா? போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இந்த மொபைல் வியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 3 டேஷ் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஹோம் பேஜ் அப்படின்னு ஒன்று ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்று ஷோ ஆகும். அதில் ஸ்டாண்டர்ட் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். 6th to 12th. அதில் 6th கிளிக் பண்ணீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில் போயிட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. சேம் 6th to 12th எல்லா கான்செப்ட் அதுதான். அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்றதுல கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு டேபிள் போகும். ஃபர்ஸ்ட் மிட்டம் அப்படின்றது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டீங்கன்னா லாஸ்ட் 3 to 4 இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு பிடிஎஃபாகவே டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ஸில் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனல்ஸில் அப்டேட் பண்ணிக்கலாம்.